நமக்கு தெரிஞ்ச ஒரு சேட்டாவோட பையனுக்கு கல்யாணம். அதுக்கு நம்மள இன்வைட் பண்ணியிருந்தாங்க. கேரளாலாம் பார்த்தீங்கன்னா, வீட்ல தான் மேக்ஸிமம் கல்யாணத்த வைப்பாங்க. சில பேர் தான் கான்வொகேஷன் ஹாலு, மண்டபம் அது மாரி வைப்பாங்க. மேக்ஸிமம் எல்லாருமே வீட்லயே வச்சு முடிச்சுருவாங்க. ஸோ அங்க போய் பார்க்கும்போது ஒரு அபார்ட்மெண்ட் மாரி இருந்துச்சு. அது ஃபுல்லா எல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஃபுல் கிரவுடு. சரி அப்படியே கொஞ்ச நேரம் ஃபேன் காத்து வாங்கிட்டு, அப்படியே பொண்ணு மாப்பிள்ளைய பார்த்துட்டு, ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு இடம் கிடைச்சுச்சு. சரி அங்க போய் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அங்க போய் உட்காந்துட்டேன். ஃபுட்ட பொறுத்தவரைக்கும் இந்த கேரளா பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஸோ நான் கல்யாணத்துக்கு வந்த விஷயமே இதுதான். கொஞ்சம் பிரியாணி ஆறி போய் தான் இருந்துச்சு. இருந்தாலும் நல்லா தான் இருக்கு. பீஸ்லாம் டெண்டரியா அழகா ஃப்ளெஷியா சிகப்பா அழகா சிக்கன் வெந்திருந்துச்சு குக் ஆகி. ஸோ அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் சிக்கன்ல கொஞ்சம் பீஸும், அச்சார்ல கொஞ்சம் பீஸும், ஆனியன் பச்சடியில கொஞ்சம் பீஸும், கொஞ்சம் ரைஸ் அப்படியே எடுத்து வச்சு மசாலாவோட சேர்த்து சாப்பிடக்குள்ள ரொம்பவே சூப்பரா இருந்ததுங்க. நீங்க கேரளா பிரியாணி ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட அனுபவம் என்னன்னு சொல்லுங்க. அப்புறம் பரிமாறின சேட்டா சிக்கன் கறி ஊத்திக்கிறியான்னு கேட்டாரு. அதை வச்சும் சாப்பிட்டேன். இன்னும் சூப்பராவே இருந்துச்சு. அந்த சிக்கன் இதை விட ரொம்ப டெண்டரியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபிஷ் இருக்கு. ஃபிஷ் கறியும் ஊத்திக்க அப்படின்னு சொல்லி அதையும் கொடுத்தாங்க. நான் ஃபிஷ் ரொம்ப வேணாம்னு சொல்லிட்டு ஒரு பீஸ் மட்டும் எடுத்து சாப்பிட்டேன். அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபினிஷிங் டச்ல அந்த ஐஸ்கிரீம் பக்கா.